விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution. பாமக தலைவராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பாமக தலைவராக அன்புமணி ராமதாஸ் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். பாமக தலைவராக அன்புமணி ராமதாஸை ஒருமனதாக தேர்வு செய்வதாக பாமக பொதுக்குழு கூட்டத்தில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. பாமக தலைவர் மட்டுமல்லாமல் பொதுச் செயலர், பொருளாளர் ஆகிய பதவிகளுக்குமான தேர்வுகளும் நடைபெற்றிருக்கின்றன. பாமக பொதுச் செயலராக வடிவேல் ராவணன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். பொருளாளராக திலகபாமா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். பாமக தலைவராக அன்புமணி ராமதாசும், பொதுச் செயலராக வடிவேல் ராவணனும், பொருளாளராக திலகபாமாவும் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றனர். பாமக பொதுக்குழுவில் ஒருமனதாக இந்த தேர்வு என்பது நடைபெற்றிருக்கிறது. பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடையே நிலவி வந்த பிணக்கம் தற்போது முடிவுக்கு வந்த நிலையில் தற்போது பொதுக்குழு நடைபெற்றிருக்கிறது. அதில் பாமக தலைவராக அன்புமணி ராமதாஸ் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் வினீஷ் சரவணன் இணைந்திருக்கிறார். வினீஷ், பாமக பொதுக்குழுல என்ன நடந்துச்சு, விவரம்? பாலா, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய 38வது ஆண்டு கால வரலாற்றில் தற்போது இந்த ஆண்டிற்கான பொதுக்குழு தற்பொழுது செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றிருக்கிறது. பொதுக்குழு கூடியவுடனேயே கடந்த ஓராண்டு காலமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உட்கட்சி தேர்தல் தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாமகவினுடைய அமைப்பு தேர்தல் விதிகளின் அடிப்படையில் கடந்த ஜூலை மாதம் முதல் தற்போது இந்த தேர்தலுக்கு நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக வரை அவர்களுடைய பரிசீலனையின் அடிப்படையில் பல்வேறு பொறுப்புகளுக்கான விண்ணப்ப படிவங்கள், அதே போல இந்த மறுபரிசீலனை உட்பட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக முக்கிய ஆலோசனை ஈடுபட்டிருந்த நிலையில தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கான அறிவிப்பை தற்பொழுது இந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் முன்னிலையில் இந்த தேர்வு குழு அறிவித்திருக்கிறது. குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸை பொறுத்தவரை இதற்கு முன்பாக 2022ஆம் ஆண்டு நடந்த பொதுக்குழுவில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் முன்னிலையில் அவர் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தேர்தல் அமைப்பு விதிகளின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டு 3 ஆண்டுகள் தொடர்ந்து அந்த பதவியில் இருந்தார். அதற்கு பிறகு 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற கருத்து மோதல் காரணமாக 2 குழுக்களாக பிரிந்து தனித்தனியாக பொதுக்குழுவை நடத்தியிருந்தார்கள். அந்த பொதுக்குழுவில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனராகவும் தலைவராகவும் ராமதாஸ் தொடர்வார் என்று அவருடைய குழு அறிவித்திருந்தார்கள். அதற்கு பிறகாக அன்புமணி ராமதாஸ் நடத்திய பொதுக்குழுவில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 2025 2026 ஆண்டு, அதாவது வரக்கூடிய ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை அவரே தலைவர் பதவியில் தொடர்வார் என்று அந்த தீர்மானத்தை ஓராண்டு நீட்டித்து அறிவித்திருந்தார்கள். இந்த நீட்டிப்பை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உட்கட்சி விதிகளின் அடிப்படையில், அதாவது தேர்தல் சமயங்களில் இந்த மாதிரியான அறிவிப்புகளை வெளியிடலாம் என்று அவருடைய உட்கட்சி விதிகள் சொல்கின்றன. அதன் அடிப்படையில் தான் இந்த அவருடைய பதவி காலத்தை ஓராண்டு நீட்டியிருந்தார்கள். அந்த பதவி காலம் வரக்கூடிய ஆகஸ்ட் 1ஆம் தேதி முடிவடைய இருக்கக்கூடிய சூழ்நிலையில தற்பொழுது உட்கட்சி விதிகளின் அடிப்படையில் அமைப்பு தேர்தல் விதிகளை மறுசீரமைத்து தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உட்கட்சி தேர்தல் நடத்தி முடித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் மூவரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக இந்த பொதுக்குழுவில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தேர்தல் அமைப்பு விதிகளின் அடிப்படையில் 2வது முறையாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலராக வடிவேல் ராவணனும், அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொருளாளராக திலகபாமா அவர்களும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக இந்த பொதுக்குழுவில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். அந்த மூவருடைய அறிவிப்பை பொறுத்தவரை உடனடியாக மேடையில் அறிவித்த உடனே கட்சியினுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆரவாரம் செய்து அவர்கள் மூவருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களை பரிமாறிக் கொண்டிருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆண்டும் பொதுக்குழு மற்றும் செயற்குழுவை கூட்டி தேர்தல் ஆணையத்திற்கு தந்த விதிகளின் அடிப்படையில் சமர்ப்பிப்பார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த ஆண்டிற்கான பொதுக்குழு கூட்டம் தற்பொழுது மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் அரங்கில் நடைபெற்று வருகிறது. இந்த பொதுக்குழுவில் தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த 1.5 ஆண்டுகளாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸுக்கும் தலைவர் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே கருத்து மோதல் நிலைவந்த நிலையில ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதாவது தன்னுடைய 88வது பிறந்த நாள் கடந்த வாரம் அவர் கொண்டாடியிருந்தார். அப்போது அரசியல் நான் துறவரம் மேற்கொள்ள இருக்கிறேன், அரசியல் குறித்து நான் எதுவும் பேசப் போவதில்லை, அதே போல கட்சியை முழுமையாக அன்புமணி ராமதாஸிடம் ஒப்படைக்கிறேன் என்று அறிவித்திருந்தார். அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக அன்புமணி ராமதாஸ் தொடர்வார் என்று அறிவித்திருந்தார். அவருடைய ஒப்புதலின் அடிப்படையில் தான் தற்பொழுது
பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக 2வது முறையாக அன்புமணி ராமதாஸ் தேர்வு செய்யப்பட்டு இந்த அறிவிப்பு தற்பொழுது பொதுக்குழுவில் வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வினி சரவணன். அரசியலிலிருந்து ஓய்வு பெறுவதாக ராமதாஸ் அறிவித்த நிலையில் தற்போது பாமக தலைவராக அன்புமணி மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். ட்ரிபிள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution.